ஹாய் எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மதியானம் வச்ச சாப்பாடே இருக்குது. கடையிலேருந்து இப்போ தான் வந்தேன். சரி, அதே நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மதியானம் தக்காளி வணக்கேன். வெயில் இல்லை இன்னைக்கெலாம். பார்த்திங்கன்னா மழை, நல்லா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஆனாலுமே தண்ணி நிறைய இன்டேக் எடுக்குது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் மத்தியானம்லாம் ஃபீவர் அடிச்சிச்சு உடம்பு. ஆனால் நிறைய பேர் என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ சாரி, என்னால் ரிப்ளை பண்ண முடியல. எனக்கு அது கேட்கவே மனசு ரொம்ப வலிச்சிச்சு. இத்தனை பேர் நம்மளுக்கு கேட்குறதுக்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, சின்ன அடி தான். ஆனால் கொஞ்சம் ஃபீவர் அடிச்சிச்சு, 2 பக்கம்லாம் வலிச்சிச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரியாயிரும். இன்னும் ஒரு 2-3 நாள், இன்றைக்கி மாத்திரை போட்டு படுத்தேன்னா சரியாயிரும். ஒரு 2-3 நாள் புண்ணு ஆடுற வரைக்கும் மருந்து போட்டுக்கிட்டு இருந்தோம்னா சரியாயிரும்னு நினைக்கிறேன். கை இப்படி வச்சுட்டு வீடியோ இந்த கையில் தானே எடுக்கிறேன். கை ரொம்ப நேரம் இது பண்ண முடியல. இப்படி ஊன்னனால இந்த இடம் வலிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் எங்கள் ஹவுஸ் ஓனர் பையன்லாம் கேட்டாங்க. நிறைய பேர் கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நமக்கு இத்தனை பேர் இருக்காங்கங்கிறதே நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், சொந்தங்களை சம்பாரித்து வச்சுருக்கேன். நான் நினைப்பேன், நம்மளுக்கெல்லாம் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். எனக்குலாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஸோ இப்போ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு வராது. ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் பாசிட்டிவாக தான் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்னாச்சு எல்லாரும் என்னோட கஸ்டமரு நிறைய பேர் என்கிட்ட பேசாமல் இருந்து கடைக்கு வராமல் இருந்தவங்க கூட இன்னைக்கு கூப்பிட்டு எனக்கு பாருங்கள் கண்ணெல்லாம் ரெடியூஸ் ஆயிடுச்சு அவங்க கேட்ட கேள்விக்கு. அவங்க எல்லாரும் கால் பண்ணி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அப்போ தான் நினச்சேன், இத்தனை பேர் இருக்காங்களா காயை நம்பி. காயு, நீலாம் எதுக்கு ஃபீல் பண்ணக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் புண்ணியம் பண்ணியிருக்கடி அப்படின்னு தோணுச்சு. சத்தியமாக உண்மையாக சொல்கிறேன். நான் சோசியல் மீடியாவுக்குள்ளே வரும்போது எல்லாரும் என்னை கழுவி எங்கள் வீட்டில் எல்லாருமே ஊற்றுனாங்க. ஆனால் இப்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து ஒரு 10 பேருக்கு மேலே எனக்கு கேட்டிருப்பாங்க. அது இல்லாமல் சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. சேனலில் மட்டும் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா மெசேஜ் வர்றதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு. நேரில் பார்த்து கேட்டவங்க 10 பேர்த்துக்கு மேலே கேட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டவங்க. என்னால் முடியல சத்தியமாக ரொம்ப நான் நினைக்கிறேன். ஒரு நேரம் நினைப்பேன், நம்ம செத்துட்டா கூட நம்மளுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்லாம் நினச்சேன். லவ் யூ, தேங்க்யூ எல்லாத்துக்குமே. இனிமேட்டு காயு ஃபீலே பண்ண மாட்டேன், சரிங்களா? இத்தனை சொந்தங்கள் இருக்கும் போது நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? நல்லா சாப்பிட்டு மாத்திரை போட்டு எல்லாமே ரெடி ஆயிடுறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ், எல்லோரும் ஃபுல் சப்போர்ட்டுக்கும் எல்லாத்துக்கும், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டதுக்கும். ஸோ எப்படி சொல்கிறது, பேட் கமெண்ட் போடுறவங்க கூட இன்றைக்கி என்னாச்சுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவே நம்ம வெற்றிக்கான முயற்சின்னு தான் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எப்பயுமே நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், சரிங்களா? ரொம்ப என்னால் தாங்க முடியல அப்படிங்கிறதான் எமோஷ்னல் ஆகிட்டு வெளியே வரும். இப்போ அது கூட சத்தியமாக காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் எல்லாரும் இருக்கும் போது என்னோடய அழுகை இதெல்லாம் தூக்கி தொடச்சி எரிஞ்சிட்டு இனிமேட்டு சாதிக்கணும் அப்படிங்கிறது தோணுது. தேங்க்யூ எல்லாத்துக்குமே. எல்லாரும் சாப்பிட்டு தூங்குங்க, நானும் சாப்பிட்டு தூங்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாய், குட் நைட். அவங்கடி குட் நைட்.